ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிபிடி எப்போவுமே தேவைப்படும், பவர் பாயிண்ட் டெக் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெரி ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு தேவையான பிபிடி டெக்கை சூப்பராக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐ டூல் இருக்குது. அந்த ஏஐ டூல்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அது என்ன ஏஐ டூல்? நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு காமா ஆப் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அதே பண்ணி காட்டுறேன். கூகுளுக்கு போய்க்கோங்க. காமா ஏஐ அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த லிங்க் தான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த இமெயில் ஐடி வந்து காட்டும். நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து காமா ஆப்பில் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான பிபிடியை இதில் ஃப்ரீயாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆர் டேர்ன் மை நோட்ஸ் இன்டு ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. நான் ஸ்க்ராட்சில் இருந்து பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏஐ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டேஷ்போர்டு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து தான் நமக்கான பிபிடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு நீங்கள் இந்த சைடு, அதாவது உங்களுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஃபாண்ட்ஸு, அதே மாதிரி தீம்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது நியூ ஃப்ரம், அதாவது நியூ ஃப்ரம் பிளாங்க் அப்படிங்கிட்டு இருக்கும். இது இம்போர்ட், நீங்கள் இம்போர்ட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பிபிடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் நியூ அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரேட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். அப்போ தான் ப்ராம்ப்டில் இருந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாபிக் வந்து கொடுக்க போகிறோம், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்லைட்ஸு. ஸோ 9 கார்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 10th கார்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த லேஅவுட் டிசைனிங் வந்து வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இப்போ கன்சிடர் பண்ணிக்கங்க, நான் இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் ப்ரொபோசல் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பிபிடியில். ஸோ இப்போது நம்ம சொல்லலாம், ஐ ஆம் அ டிஜிட்டல் marketing specialist and I want to create a digital advertising proposal to my client. Can you create 8 cards PPT deck, include the importance of digital advertising, its advantages, available advertising platforms and more. இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான்.
உங்களுக்கு காலேஜ்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ ஜென்ரேட் அவுட்லைன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தீம்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த தீம்ஸில் ஏதாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்ப்ரவுட் அப்படிங்கிற இந்த தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் ஆட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ஸ்டைல்ஸ் ஃபார் யுவர் காமா அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விதத்தில் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். அதாவது ஒரு ஸ்லைடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, எடிட் வித் ஏஐ அப்படிங்கிறது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள் இங்கே ப்ரெசென்டட் பை யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். மை நேம் அஸ் ஸ்ரீதரன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் அந்த சேஞ்சை இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு செய்யும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு தேவையான இமேஜஸையும் பாருங்கள் அது இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதையுமே வந்து அது சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் யுவர் நேம் இன்டு மை நேம் ஸ்ரீதரன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேம் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிபிடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ஆப்பை வச்சு க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த சைடு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி லே அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்க முடியும், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த காமா ஆப்பில் வந்து செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஆட் அ கார்டு அப்படிங்கிறது இருக்குது, ட்ராக் ரீஆர்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஆட் கார்டு வித் ஏ அப்படிங்கிறது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் கேன் யூ ஆட் ஒன் கார்டு அண்ட் tell my experience on digital advertising அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கார்டு வந்து இன்க்ளூட் ஆகும் பாருங்கள். நான் கார்டுன்னு மீன் பண்ணுறது ஒரு ஸ்லைடு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். ஸோ இப்போ பாருங்கள் இது ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்குது. சப்போஸ் எனக்கு இது ஒரு பிளாக் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு எடிட் வித் ஏஐயில் ஜஸ்ட்டு க்ரியேட் பாருங்கள், ஜஸ்ட் க்ரியேட் தி பிளாக் ஃபார்மேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த ஸ்லைடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணி உங்களுடைய இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் வந்து பண்ணலாம் நிறைய பேருக்கு. ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் டெமோ வந்து காட்ட முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ப்ரெசென்ட் மோடில் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் வந்து மூவ் ஆகுறது தெரியும்.
இல்ல இது வந்து எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணணும்னா, இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 டாட்ஸ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பப்ளிஷ் டூ சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ட வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு, பிடிஎஃபாவும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிபிடியாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கூகுள்ல ஸ்லைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்மேட்ல கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிஷ் டூ சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, HTML ஃபார்மேட்ல வந்து பப்ளிஷும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் கொண்டது தான் இந்த காமா டாட் ஆப் அப்படிங்கிற இந்த ஏஐ டூல். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடி வந்து தயார் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெஸ்ட் டூல் அப்படின்னா அது காமா டாட் ஆப் அப்படிங்கிற இந்த ஏஐ டூல் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.